பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். ஹாய் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மதுரையில இருந்து மாலதி பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மாலதி. மாலதி உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாலதி. Thank you. ஐயோ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. டிவி வால்யூம் மட்டும் மியூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாய்ஸ் இன்னும் கிளியரா எனக்கு கேட்கும். ஓகே மேம். பண்ணிட்டேன். ஓகே சூப்பர் மாலதி. என் பேர் மேம் கிடையாது, கிரிஜஸ்ரீ. நீங்க என்ன கிரிஜஸ்ரீனே கூப்பிடலாம். ஓகேங்களா? ஓகே சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன, என்ன தீர்வு காணணும்? எனக்கு வந்து இப்ப 35 ஆகுது ஏஜ். என் ஹஸ்பண்ட் வந்து 39 ஆகுது. ஓகே, நீங்க சொல்லிதாங்க உங்க வயசு 35. இவ்வளவு நேரம் எங்க செட்ல எல்லாரும் வந்து வயசு 18 19 வயசு பொண்ணு பேசுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வேற உள்ள பெட் வேற கட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கும்போது அவங்களால ஃபுல்லா அதாவது திருப்திப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அவங்களாலயா இல்ல உங்களால திருப்திப்படுத்த முடியல? அவங்களால. ஓகே ஓகேம்மா. அதான் என்ன பிரச்சனைன்றது கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க கால் பண்ணேன். ஓகேங்க, அவருக்கு வந்து என்ன வயசு ஆகுதுங்க? 39. ஓகே, அவருக்கு வந்து விரைப்புத்தன்மை எல்லாம் கரெக்டா இருக்கா? அது ஒரு 15 மினிட்ஸ் கூட இருக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, மற்ற மேற்படி வேலைகள்லாம் ஒழுங்கா நடக்குதா? இல்ல வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு பொண்ணா வந்து நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் என்னெல்லாம் கேட்பனோ அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க அதுக்குண்டான கேள்விகள் தான் கேட்கிறேன். ஓகேங்களா? சரிங்க. அவருக்கு வந்து மது பழக்கம் ஏதாவது உண்டா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை, எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. கிடையாது. ஓகே ஓகே. உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் உங்களுக்கு ஆச்சு? 6 இயர்ஸ் ஆச்சு. 6 இயர்ஸ். பேபி ஏதாவது? பேபி பையன் இருக்காங்க. ஓகே, இவருக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா அவருக்கு, இல்ல இதுக்கு முன்னாடில இருந்தே இருக்காமா? இல்ல இப்பதான் ஒரு 2 இயர்ஸா. ஓகே, 2 இயர்ஸா இந்த மாதிரி இருக்கு. சரி, டாக்டர் கிட்ட இதுக்கு உண்டான தீர்வு கேட்கலாமா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. அதாவது பெரும்பாலும் உறவு டயத்தை அங்கே மூவ் பண்ணுற நேரத்தில் நிதானத்தை கையாளணும், அவசரத்தை காட்டக்கூடாது. பொறுமையாக நிதானத்தை கையாண்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் புற வேலைகள் சரச சல்லாபங்களில் ஈடுபட்டு அதுக்கு மேலே உடலுறவு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்டு சீக்கிரம் கிளர்ச்சி சீக்கிரம் கிடைச்சிடும், டைம் ஆகாது ஒன்று. அதே சமயத்தில் இந்த ஒரு கொஞ்சம் வீக் ஏற்படும் போது ஜஸ்ட் இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு ஆண்கள் ஆரம்பத்தில் தெரியாது. பாடியில் வந்து இவங்க ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, சுகருக்கெல்லாம் எடுத்து இதுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. மெயின் அவங்களுடைய குறிக்கோள் என்னென்னா துரிதமாக சக்தி வெளியேறி விந்து நிற்க மாட்டேங்குது, விந்து நீத்து போணுச்சுன்னு வச்சுங்க, இது மாதிரி ட்ரபிள் பண்ணோம். இதுக்கு மெயின் இன்னொரு ரீசன் என்னென்னா ஒரு நாளைக்கு 2 பையனும் 3 பையனும் அடிக்கடி உறவு வச்சுக்கும் போது விந்து நீத்து போயிடும். அதனால் இனிமேல் பட்டு அவங்க என்ன செய்யணும்னா 2 நாள் 1 நாள் 3 நாள் கொஞ்சம் கேப் விட்டு தொடர்பு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன மருத்துவ டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். குறிப்பாக இது மாதிரி உள்ளவங்க ஓரிதழ் தாமரை அடிக்கடி எடுத்துக்கலாம். டெய்லி தினமும் ஒவ்வொரு மாதுளம்பழம் அழகாக எடுத்து ஆண்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த விந்து கட்டும், அது வீரியத்தை அது பார்த்துக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இதை மட்டுமே வந்து கடைப்பிடிங்க. டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி. மேம் என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. மேம் என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்?